சலங்கைய போட்டு சலங்கு சலங்கு சலக்குன்னு. என்னாச்சு? யாரும் இங்க கொசு கொசுன்னு என் காதுக்குள்ள வந்து பேசின மாதிரி இருந்தது. வெளியே வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணோம். நாகு, நாகு விளையாடாத, வெளியே வா. வேணாண்டி, நான் காலையில பேசினது கிண்டல் பண்ணதெல்லாம் அப்பாவே மறந்துரு. இப்ப பழி வாங்காத. எங்க இருக்க? வெளியே வா. அம்மா, நாகு, யாராவது இருக்கீங்களா? ஐயோ, என் புருஷன் இன்னைக்கு வீட்டுக்கு வரேனாரு. நான் தான் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு காலையில வாங்கன்னு சொன்னேன். இப்ப எனக்கு ஒண்ணுனா கேட்க நாதி இல்லையே. என்ன சண்டை போட்டாலும் என்ன திட்டினாலும் அந்த மனுஷன் நம்மளையே சுத்தி சுத்தி வருவாரு. என்னது அங்க நின்று யாரும் நம்மள முறைக்கிற மாதிரியே இருக்கு. அது யாரு? ஐயோ, மேலெல்லாம் எரியுது. ஏன் இவ்வளவு ஹீட்டா இருக்கு? தூக்கமாக வருது. எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பார்த்தாச்சு, யாரையுமே காணோம். என் கண்ணு முன்னாடி என்ன தெரியுது? ஏதோ கொம்பு வச்சு நிக்குது. அம்மா, ஆத்தாடி, ஆத்தா ஆத்தா மாரியாத்தா, என்ன நீ காப்பாத்தாத்தா. ஐயோ, அது நம்மள பார்க்க வேற எங்கேயும் பார்க்க தெரிய மாட்டேங்க. வேணாம் பாவி, நீ ரொம்பவே தைரியசாலி. தைரியத்தை வர வை. தைரியமே வா வா வா. பேயே போ போ போ. எனக்கு ஏதாவது சூப்பர் பவர் வந்துருச்சோ? அப்படி அடி கிடியெல்லாம் ஒன்றும் படலையே. ஏதாவது பட்டாதானே படத்தில் காட்டுற மாதிரி கெட்ட சக்தி எல்லாம் தெரியும். சரி, நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பார்ப்போம். ஒருவேளை இது கனவா இருந்ததுன்னா? அது நம்மளை பார்க்குற மாதிரி இல்லை. வேற ஏதோ ஒரு ரூம் முறைச்ச மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்த இடம் தெரியாம காலி பண்ணிடுவோமா, இல்ல நம்மள அது காலி பண்ணிடுவோமான்னு தெரியலையே. உளறணும், நம்மள அது காலி பண்ணிடுமோன்னு தெரியலையே. பேய் படம் பார்த்தா ஜாலியா இருக்கும். நம்ம பேய பார்த்தா ஐயோ, கொலையெல்லாம் நடக்குதே, கொலையெல்லாம் நடக்குதே. அம்மா நயன்தாரா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? எல்லாம் சொல்லி கொடுத்தியே. ஒரு பேய் எதுக்கு வந்தா என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தியா? இந்த நேரத்துல வேற அம்மா பாடுற எந்த பாட்டும் என் வாயில வர மாட்டேங்கு. எங்க அம்மா படிச்சு படிச்சு சொன்னா, சாமி கும்பிடு, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தீவம் பொறுத்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரட்டும், இல்லைன்னா மூதேவி வந்துருவான்னு. ஒருவேளை இது இந்த மூதேவியா இருக்குமோ? இதுக்கு எடுத்தாலும் இந்த அம்மா வாயில 4 பாடு போடணும். மூதேவி வந்துருவா, மூதேவி வந்துருவான்னு. மூதேவி வந்துட்டாலும் இந்த பேய்க்கு பேரும் தெரியல, கூறும் தெரியல. கடவுளுக்கு அத்தனை பேர் வச்சிருக்காங்களே, இந்த பேய்க்குலாம் ஒரு பேர் வச்சிருக்காங்களா? சொல்ல முடியுதா? ஐயோ, கிட்ட காப்பாத்து கடவுளை, காப்பாத்து கடவுளை, காப்பாத்து கடவுளை. ஐயோ, என் பயமா இருக்கு. ஐயோ அம்மா, 7 வயசுல என்ன இப்படி ஆள விட்டுடுச்சு அம்மா. நான் கண்ணை மூடினாலும் இந்த பேய் போக மாட்டேங்கம்மா. அதுவும் அதோட கொம்பு வலு 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 வலுன்னு ஏதோ மெழுகுவத்தில பண்ண மாதிரி உடம்பு. அது கண்ணு நம்மளை பார்த்து ஏதோ சொல்லுதா, மிரட்டுதா, அழுவுதா, ஒன்றும் புரிய மாட்டேங்கு. ஐயோ, எனக்கு உள்ளுக்குள்ள நடுக்கமா இருக்கே. ஐயோ, என் பின்னாடி வேற யாரும் நிக்கிற மாதிரி இருக்க. என் காத்துக்குள்ள வேற எதேதோ சத்தம் கேக்கு. மக்களே, உங்களுக்கு ஏதாவது கேட்கா? எனக்கு பயமா இருக்க. பவி பவி கடுமை கடுமைன்னு கோயிலுக்கு போன அங்க ஒரு கடுமை தலை விரிச்சு ஆடுன்னு சொல்லுவாய். ஐயோ, பழமொழி வேற தப்பு தப்பா வருதே. ஐயோ ஐயோ ஐயோ, டிவியில வடிவேலை பார்த்து நான் சிரிச்சிருக்கேன். இன்னைக்கு ஏன் நிலைமை வடிவேல் சார் காமெடியை விட மாசமா போச்சே போச்சே போச்சே. எதுக்கு நின்று பேய்கிட்டையாவது கொஞ்சம் பயந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். நீ இப்படி என் பின்னாடி வந்து என் காத்துக்குள்ள பாவி பாவியே பாவியேனா. ஐயோ, எனக்கு ஆளுகளுமையா வருது. பயத்துல சூசு போயிடக்கூடாது, ரொம்ப கேவலமாயிருமே. சரி, ஏதாவது சாமி பாட்டு பாடுவோம். என்ன பாடு? கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இதை தவிர ஒன்றும் தெரியாத. இது தெரியுமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் எனக்கு தெரியாது. பார்த்து படிப்பேன். எங்க அம்மா டெய்லி படிக்கும். படிடி படிடி சொல்லும். நான் தான் படிக்காம இருந்துட்டேன். இப்படி ஒரு நிலைமை ஒரு தெரிஞ்சா நான் அன்னைக்கே நல்லா படிச்சிருப்பேனே, நல்லா படிச்சிருப்பேனே. ஐடியா. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்ய சிரோதினி வாஷினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுதுதே
பகவதி ஹேசிதி கண்ட குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹேவகி சாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே சிரவரவர்ஷினி துர்தரசர்ஷினி துர்முகமர்ஷினி ஹர்ஷரதே திரிபுவபோஷினி சங்கரதோசினி கில்பிஷ மோசினி கோசரதே தனுஜனிரோஷினி திதிசுதரோஷினி துர்மதசோஷினி சிந்துசுதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. இப்ப கிட்ட யாரும் இல்லைன்னு நினைக்க, எந்த சத்தமும் இல்லாம இருக்கு. இப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் பெட்ல படுத்து நல்லா தூங்கிடணும். என்ன சத்தம் கேட்டாலும் சரி, எந்திக்கவே எந்திக்க கூடாது. எப்பா எம்மா முருகா, நம்ம முன்னாடி இருந்தது யாரா இருக்கும்? அதையே நம்மளை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. பார்க்கவே வித்தியாசமா, அருவருப்பா, பயமால இருந்தது. அது என்னவா இருக்கும்? அதையே எந்த நேரத்துல எங்க வந்தது? சரி, வீட்டுல அம்மா இருக்காங்க, அப்பா இருக்கு, தங்கச்சி இருக்கா. ஆனா எனக்கு மட்டும் ஏன் அந்த கொலுசு சத்தமோ ஒரு மாதிரி குசு குசுன்னு யாரோ பேசுற சத்தமும் கேட்டுச்சு? மத்தவங்க யாருக்கும் கேட்கலையா என்ன? ஒருவேளை என்னை யாரும் பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ? அப்படியே பயமுறுத்தணும்னு நினைச்சா கூட இந்த அளவுக்கு எப்படி பக்காவா பண்ண முடியும்? எதுக்கு நின்னது மனுஷ ஜென்மம் மாதிரியே இல்லையே. சரி, ஒரு பொம்மையா இருக்கும்னு நினைச்சா அது கிட்ட இருந்து பயங்கர நாத்தா வேற வந்தது. கண்டிப்பா அது பொம்மையும் இல்ல. பின்ன அது என்னது? இது எப்படி வீட்டுக்குள்ள வந்தது? என்ன பவி, என்ன பண்ற? தூங்கலையா? இத தூங்க போறேம்மா. நீங்க ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லடி, தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்க வந்தேன். அதான் நீ நின்னுட்டு இருக்கியேன்னு தெரியலையேன்னு கேட்க வந்தேன். ஓ சரிம்மா, இதோ நான் படுக்க போறேன், நீங்க கிளம்புங்க. சரி சரி, சீக்கிரம் தூங்கு. சரிம்மா. எழுந்துரு பவித்ரா. எதுக்கு வந்தியோ அதை மறந்துட்டு இப்படி இருக்கிறியே. உன்னோட இந்த ஜென்மம் எதுக்காக தெரியுமா? உனக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை காரியங்களை நீ பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? சீக்கிரம் எழுந்து வா பவித்ரா, சீக்கிரம் எழுந்து வா. வேலை 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 வீட்டுக்கு மேல வேலை, வீட்டுக்கு கீழே வேலை, வீட்டுக்கு சைடுல வேலை, வீட்டுக்கு அங்கிட்டு வேலை, வீட்டுக்கு இங்கிட்டு வேலை, வேலை 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 மேல வேலை, கீழே வேலை, எங்க வேலை, இதுல வேலை, எல்லாத்துலயும் வேலை தானே. ஆம்பளைக்கு என்ன வேலை, பொம்பளைக்கு என்ன வேலை, பொம்பளைக்கும் போன ஆம்பளைக்கு என்ன வேலை, ஆம்பளையா போன பொம்பளைக்கு என்ன வேலை. ஆக மொத்தம் எனக்கு இந்த வீட்டை கிளீன் பண்ணி பைத்தி எந்த பிடிக்குது, என்ன செய்ய தெரியல. 2 மப்பிள்ளைங்க சேர்ந்து குறைஞ்ச வேலை வீடுன்னு அள்ளி அள்ளி போட்டாங்க. ஆனா கடைசியில பார்த்தா 2 பேரும் திரும்ப அள்ளி கூட போடல. என்ன செய்வேன் நயன்தாரா, என்ன செய்ய நயன்தாரா. 1000 இருந்தாலும் நான் பெத்தெடுத்த பொள்ளைக, 1000 இருந்தாலும் நான் பெத்தெடுத்த பொள்ளைக. என் கடமைக்காக நானும் வீட்டை சுத்தம் செஞ்சு பெருக்கி அலசி தொடச்சி கோலம் போட்டு சமைச்சு துணி அவசி பொழிச்சு எல்லா வேலையும் செய்கிறேன். மனசாச்சு இல்லையா? பெத்த பிள்ளைகளையா? நீங்களே 30 நெருங்கையில நாங்க 60 நெருங்குறோம். கொஞ்சம் கொஞ்சம் பாவம் பாருங்க. அம்மா அப்பா பாசம் இருக்க வேணாமா? காசு காசு அலைஞ்சு கடைசியில காசை என்ன செய்ய போறீங்க? கால மேல கால மேல கால மேல மேல கால மேல கலை, எத்தனையோ வேலை, எப்பவுமே வேலை, அத்தனைக்கு உண்டு வெற்றி என்ன மாலை. ஆனாலும் இங்க கொடுத்து வச்ச வாழ்க்கை, அரண்மனை வீட்டை கிளீன் பண்ற லைஃப், அரண்மனையில ஒரு நாள் ராணிய கவாலை, என்னென்னக்கு ஆசை எனக்கு தாய் இல்ல. சுத்தம் என்பது நமக்கு முத்தமான பேருதான், சுத்தம் என்பது இல்லைன்னா நோயின் நொடி சேர்ந்தான். என்னது இது? காலையிலே தூக்கம் போயிடுச்சு. சரி, காலையில வீட்டை கிளீன் பண்ணி முடிச்சிடலான்னு வந்தா இங்க வித்தியாசமா சத்தம் கேக்குது. ஐயனே, என் ஈசனே, சிவபெருமானே, அனைவரும் உன்னை வணங்க வரும்போது தங்களுக்கு இருந்த கவலைகளையும் எண்ணல்களையும் கோரி அழுது தீர்த்து விடுவர். ஆனால் நான் உன்னிடம் ஒரு நாளும் என் துன்பங்களுக்காகவோ கவலைகளுக்காகவோ வந்து நின்றதே இல்லை. எந்த எதிர்பார்ப்புமின்றி உன்னிடம் என் முழு நம்பிக்கையை வைத்து உன் மீது அவ்வளவு அன்பாய் இருந்தேன், அவ்வளவு பக்தியாய், அவ்வளவு நம்பிக்கையாய் இருந்தேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றி விட்டாய். நீ வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துரோகம் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே. என் ஈசனோட திருவிளையாடல், என்னோட நல்லதுக்காகவே ஈசன் இதை நடத்துறாருன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணலாமா? என் ஒட்டுமொத்த வாழ்க்கையோட அர்த்தமும் வேணாம். எனக்கு தேவையானது ஒரு சாதாரண வாழ்க்கை. என் கணவர், என் குழந்தைன்னு சாதாரணமா வாழ்க்கை. ஆனா உன்னால அந்த வாழ்க்கையை கூட எனக்கு கொடுக்க முடியலல்ல. எல்லாரும் என் நம்பிக்கையை உடைச்சாங்க. ஆனா நீங்க என் நம்பிக்கையை உடைப்பீங்கன்னு என் கனவுலையும் நான் நினைச்சு பார்க்கல.
என் வாழ்க்கையில முதல்ல என்னோட அம்மா அப்பாவை பிரிச்சேன். அதுக்கப்புறம் நான் ராணி ஆகிறதுலேருந்து என்னோட வாய்ப்பை தட்டி பறிச்சேன். எல்லாம் போனதுக்கு அப்புறமும் என் கணவர் என் குழந்தை போதும் நினைச்சேன். என் கணவரையும் என்னை பெரிய வச்சுட்டேன். நீ இல்லாம உலகமே இல்லைன்னு சொன்ன அவரை நீ யாருன்னு கேட்க வச்சுட்டல்ல. ஏன் எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, யாருமே இல்லைன்னு ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? எதுக்கு எதுக்குன்னு சொல்லு. இப்பமும் பல 100 வருஷமா ஆவியா சுத்திக்கிட்டு அலையிறேன். மனசுல நிம்மதி இல்லை. எல்லா தாயும் தன்னோட குழந்தைய 10 மாதம் சுமந்தேன்பா. நான் 500 600 வருடங்களா என் குழந்தைய என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாரத்தை இறக்கவும் முடியல. எனக்கு நீ மோட்சத்தையும் காட்டல. ஏன் என்ன இப்படி அணு அணுவா சித்திரவதை பண்ற? எனக்குன்னு இந்த பிறவியை நீ கொடுத்துருக்க வேண்டாம். எனக்குன்னு தாய் தகப்பனை கொடுத்துருக்க வேண்டாம். என்ன ஒரு ராஜ குடும்பத்துல பெருக்க வச்சிருக்க வேண்டாம். எனக்கு பிடித்த மணவாளனை என் கண்ணுல காட்டி இருக்க வேண்டாம். எத்தனையோ பேர் ஏங்குற இந்த குழந்தை பாக்கியத்தை எனக்கு நீ கொடுத்துருக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் கொடுத்து என்னை பிரிச்சு நரகத்துல தள்ளிட்டல. உனக்கு எவ்வளவு நாள் அபிஷேகம் பண்ணிருப்பேன். என்னோட வேண்டுதலுக்கும் என்னோட கண்ணீருக்கும் என்னோட ஆபத்தான சூழ்நிலையில காப்பாத்த வராத நீ இனிமே இந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் எதுக்கும் வெளியே வரக்கூடாது. யாருக்கும் காப்பாத்த நீ வரக்கூடாது. நான் இதுவரைக்கும் யாரையும் எதையும் நினைச்சு என் மனசால கூட துரோகம் பண்ணதில்லை. இது உண்மைனா நீ வரக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் நீ வரவே கூடாது. எனக்கு உதவாத நீ யாருக்குமே உதவக்கூடாது. எனக்கு உதவாத இந்த ஊர் மக்கள் பயங்கர கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. தங்க தலைமுறையில ஆண் மகனே இல்லாம ஆண் வாரிசே இல்லாம கஷ்டப்படுவாங்க. என்னையே சுத்தி சுத்தி வந்தாரு. நான் இல்லாம ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னாரு. ஆனா கடைசியில நீ யாருன்னு கேட்டாரு. அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் சொல்லி கொடுப்பேன். ஓ இஷ்டப்படியே என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டல, என்னை கட்டி போட்டுட்டல. இதுக்கப்புறம் நான் மனசு வச்சாதான் உனக்கு பூஜை நடக்கும். நான் மனசு வச்சாதான் நீங்க இருக்க மக்களுக்கு உதவ முடியும். பார்க்கலாம் நீ நானானு.